அடங்காத அசுரந்தா ஒருத்தனை பார்த்தா எனக்கு மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு சொல்லு மகேஷ். இங்க பாருங்க, முதல்ல உங்களை இங்க வந்து பார்த்ததே மகேஷ் தான். அப்பெல்லாம் யாரும் ஒன்னும் பூட்டு போட்டுலாம் பூட்டல. சார் நம்புங்க சார், நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். தப்பு பண்ணவங்க என்னைக்குமா தப்பு பண்ணோன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க? உங்க ஆசைக்கு தான் வெளியில 1008 இடம் இருக்குல்ல, அங்க எங்கேயாவது போய் ரூம் போட்டுக்க வேண்டியதானே? கம்பெனில ஏன்டா அசிங்கம் பண்றீங்க? கருணாகரன், என்ன பேசுறீங்க? இல்ல சார், இந்த அசிங்கத்தை பார்த்தா என் ரத்தமே கொதிக்குது சார். இவங்களால சும்மா விடக்கூடாது சார். என்ன செய்யணும், எது செய்யணும்னு நான் முடிவு பண்றேன். காலையில 10 மணிக்கு நம்ம கம்பெனில இருக்கிற ப்ரொடக்ஷன் ஸ்டாஃப், அட்மின் ஸ்டாஃப், செக்யூரிட்டி வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இங்க அசெம்பிள் ஆகணும். அவங்க முன்னாடி நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அது வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. எல்லாரும் போங்க. சார் மேடம், நீங்களாவது நாங்க சொல்றத கொஞ்சம். ஆனந்தி, போலாம் போலான்னு சொன்னேன். வா. ஏய், நாளைக்கு இருக்குடா உனக்கு. ஆனந்தி, என்னாச்சு? உன் தாவணி என்னாச்சு? ஏன் இந்த சட்டையை போட்டு இருக்க? ஆனந்தி, அங்க எல்லார் முன்னாடியும் உன்னை எதுவும் கேட்க வேணாம்னு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து அமைதியா இருந்தா எப்படி? என்னாச்சு? உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சாகணும்.
தான் மேடம் நடந்துச்சு. நாங்க எந்த தப்பும் பண்ணல. ஏய், அந்த கருணாகரன் அவ்வளோ பேசியிருக்காரு. அப்பவே இதெல்லாம் சொல்லியிருக்க வேண்டியதானே? அங்க ஏன்டி அமைதியா இருந்த? எங்களை பேச விட்டா பரவாயில்ல. எங்களை இந்த கோலத்துல பார்த்ததும் ஏதேதோ பேசிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. மகேஷ் சாரும் கோவமா போயிட்டாரு.